முதல் கல்லை எல்லாம் இல்லை தாயே சொந்தக்காரங்க வாங்க வந்து புரிங்க வாங்க. நான் அப்படியே சொல்லிட்டு கீழே விழுந்துருவாங்க புடிங்க. இரண்டாவது என்ன சக்தியோட வர நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். திருவப்பூர் முத்துமாரி உடம்பில் மணல் வெறி அம்மையை பார்க்கக்கூடியவள். தாயே, என் உடம்புல கைகால் சுகத்தை கொடுக்க வேண்டும், என் குடும்பத்தை காக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த திருவப்பூர் முத்துமாரி ஆங்கார சக்தி கொண்டு நடக்கின்றார். திருவப்பூர் எல்லையிலே வாழ்க வாழ மூன்றாவது கரகம் கைதட்டுமா கொன்னையூர் முத்துமாரி. ஏன்னா பொன்னங்குராதிக்கு அருகாமையில் இருக்கிற கொன்னையூர் முத்துமாரி. இந்த தாயோட பெருமை என்னன்னா உடம்பில் கொத்தமல்லி கொத்து கொத்த அம்மையை பார்க்கக்கூடியவள். கொத்தமல்லி அம்மையை பார்க்கக்கூடிய கொன்னையூர் முத்துமாரி. இந்த கொத்தமல்லி அம்மையை பார்த்துச்சுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த கோபம் கொண்ட தாய் கொன்னையூர் முத்துமாரி. தாயை கொன்னையூர் முத்துமாரி, உன் ஆங்கார சக்திக்கு உன் கரகத்தை எடுக்கணும் அம்மா. அம்மா கொன்னையூர் கொன்னையூர் அம்மா. நான்காவது கரகம் இந்த தாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருதலப்பட்டி மாரியம்மன். இழுப்பூருக்கு அருகமாய் உள்ள இருதலப்பட்டி மாரியம்மன். இந்த தாயோட பெருமை என்னன்னா முடக்கம்மை பார்க்கக்கூடியவள். கைகால முடக்கி போட்டுருவான். தாயே, கைகால சுகத்தை கொடுக்க வேண்டும், உனக்கு பால் குடம் எடுக்கின்றேன், உனக்கு விரதம் எடுக்கின்றேன். அப்படி என்றால் இந்த இருதலப்பட்டி முத்துமாரி நாட்டு மக்களை காக்கக்கூடியவள் தாய் இருதலப்பட்டி முத்துமாரி. சொல்ல கைத்துட்டு தாய் எத்தனையோ குடும்பத்தில் வாழ வைக்கக்கூடிய முத்துமாரி. பட்டி எல்லையில மஞ்ச புடவக்காரி. ஆறாவது கரகம். ஏன்னா ஐந்தாவது கரகம். இந்த ஐந்தாவது கரகம் எங்கே போகிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வைத்தூர், இங்கிருந்து நம்ம பக்கத்தூர் தான் வைத்தூர் முத்துமாரியம்மன். இந்த தாயோட பெருமை என்னன்னா தாயே வைத்தூர் மாரியம்மா. ஏன்னா வயிற்றம்மே பார்க்கக்கூடியவள். எனக்கு வயிற்றவள் இருக்கின்றது, எனக்கு குழந்தை வரம் தர வேண்டும், உனக்காக வயிற்றில் மாமலை கேட்கின்றேன் வயிற்றூர் முத்துமாரி. வயிற்றமையே போர்க்க வேண்டும் என்றால் அந்த வயிற்றுரா கக்கக்கூடியவள் தாயை வைத்தூர் முத்துமாரி மஞ்ச புறவக்காரி. ஆடிவா, அந்த தாய் வைத்தூர் முத்துமாரி வந்து கொண்டிருக்கின்றார். அம்மா வைத்தூர் வைத்தூர்
கண்ணபுரத்துக்கு அருமாறியும். இந்த கண்ணபுரத்தோட பெருமை என்னன்னா, எனக்கு கண்கள் தெரியவில்லை, கண்ணிமையை பார்க்கக்கூடிய கண்ணபுரத்தாலே உனக்காக கண் மலர்கள் வாங்கி வைக்கின்றேன், கண் வழியை போக்க வேண்டும், கண்ணம்மையை போக்க வேண்டும் என்றால் கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும். ஏன்னா இத்தனை பேர் இங்கே சாமி அன்னைக்கு கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் சின்ன சின்ன குழந்தை மீது கழுத்தில் மாங்கலையால குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த தாயை ரெண்டு இதை மேலே ஏற்றுப்பா பப்புனு, ரெண்டு பேர்த்து மேலே ஏற்று. ஒரு கனியை எடுத்து என் நாட்டு மக்களுக்கு நல்வதற்கு சொல்ல வேண்டும், சமயபுரத்தாலே கண்ணபுரத்தாலே. ஏன்னா சின்ன பிள்ளை ஆடி கொண்டிருக்கின்ற சமயபுரத்தாலும் கண்ணபுரத்தாலும் ஆயிரம் கண்ணுடையாள் அழகு முத்து மாறி. ஏன்னா நீங்க எல்லாம் சமயபுரத்துக்கு மாலை போட்டு போவீங்க, யாரும் எத்தனை பேர் சமயபுரத்துக்கு போயிருக்கீங்க? இல்லை சமயபுரத்துக்கு கை தூக்குமா போய் எல்லாருமே போயிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சமயபுரத்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க. உள்ள இருக்க சிலை வந்து என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கருப்பு கலரா? நீ ரம்மு கொடுக்குற லாபத்துல உள்ள இருக்க சிலை சிவப்பு கலர்ல இருக்கும். ஏன்னா எல்லா ஒரு ஆலயத்திலையும் தமிழ்நாடு முழுவதும் கல் சிலையில மட்டும்தான் சாமி இருக்கும், இங்க மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும். ஆனா திருச்சி சமயபுரத்துல மட்டும்தான் வேப்ப மர தூண்ல சிலை இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும். 1000 வருடத்துக்கு முன்னாடியே அந்த சிலை செய்தது. சின்ன ஒரு டேபிள்லாம் கூட எடுத்து போயிடும். 1500 வருஷம் ஆயிடுச்சு. சமயபுரத்தாளுடைய வேப்ப மர கட்டையில செய்து இன்னும் உள்ளே வச்சிருக்காங்க, சிவப்பு கலர்ல இருக்குது. அந்த தாயுடைய பெருமை என்ன தெரியுமா? மாசி மதத்துல ஏக பத்தினி விரதம் இருக்கக்கூடியவள். அந்த தாய்க்கு அபிஷேகம் ஆதரவு செய்ய மாட்டாங்க, பக்கத்தில் உடைய கல் சிலைக்கு கூட தான் பண்ணுவாங்க. தாய் வந்து வேப்ப மர கட்டையில இன்னமும் சிவப்பு கலர்ல சமயபுரத்தில் இருக்கின்றான். 1000 கண்ணுடையாள், 1000 கண்ணில ஒரு கண்ணு திறந்தாலும் இந்த பூலோகம் தாங்காது. அப்படிப்பட்ட தெய்வம் அந்த இடத்துல ஆடிட்டு இருக்குது. நம்ம தாய்க்கான சோர கேட்ட தாயே அப்பனி சாதா சமயபுரம் என் தாயினி சாதி ஆடி பாரு கண்ணமுறை இல்லை விட்டு ஆடி வரே சமயபுர மாதிரி எடுபட்டு தாய் கண்ணபுரத்தாளுக்கு எல்லாம் ஜோரா கேட்டு சமயபுரத்தாளுடைய எல்லாமே தாய நேரம் வரை சாமியை நேர்ல பார்த்ததில்ல. நம்ம ஊர்ல மனசுல நினைச்ச சாமி வச்சத சாமி எடுத்திருக்கு. எல்லாரும் தலைக்கு மேல கை எடுத்துக்கோமா, இல்ல கோலம் போடுங்க பார்ப்போம். தாயே கண்ணபுரத்து மகமாய் உன் கனியை எடுக்க வேண்டும். ஆகையால் எல்லாம் கைதிரி சொல்ற கைதிரி கோலம் போடுறது யாரும் ஒரு மண்டி போடு மண்டி போடுறாரு.
மணி மதிச்சிருக்காங்க ஊர்க்காரங்க. நீ உண்மையான தெய்வமா இருந்தா நீ எடுக்கணும் அந்த இளநியை. தாயே ஆடிவா ஓடிவா ஆடி வைக்கும் நல்லா தெரிஞ்சு ப்ளீஸ் காம்பரேட் கையில இருக்கா புரியுமா புரியும் கண்ணபுரம் கண்ணபுரம் தான் பதிச்சு வச்சேன். கண்ணபுரம் எடுபட்டு போதுப்பா. கைது ஏன்னா எத்தனை சமயபுரம் எத்தனை ஆட்டு ஆனாலும் அவங்க நினைச்சாங்க சமயபுரத்தாளுக்கு இது கண்ணபுரத்தாளுக்கு இது நினைச்சாங்க. அந்த கனியை கரெக்டா எடுத்துருச்சு நம்ம இல்லையே. இந்த தாயோட பெருமை சக்தியை காமிச்சிருச்சு. எல்லாம் கைத்தில் கொலவை போட்டு ஆர்வம் விட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே?